நீ பதிலுரை பேசிடுங்க. மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீதித்துறை அமைச்சர் அவர்கள் தரேன். உட்காருங்க, தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் தி டிஎம்கே மார்னிங் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி டேப்ஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் கேட்டதுனால திருப்பி நான் சொல்லிடுறேன். இந்த டேப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில் தான் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, ஹெட்டட் பை ககன்தீப் சிங் பேடி. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனது தான் இப்போது 3 விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, முக்கியமான 3 விஷயங்கள். அதை கண்டிப்பாக நமது தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக அண்டர் சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதில் 3 விஷயம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண, அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஆக்சுவலாக 50% ஆஃப் த லாஸ்ட் பே ட்ரான், அது கண்டிப்பாக கேரண்டி பென்ஷனாக கொடுக்கப்படும் லாஸ்ட் பே ட்ரானில். அப்புறம் 2வது கிராஜுவேட்டி கேட்டிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இருக்கும். ஃபேமிலி பென்ஷனும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கண்டிப்பாக இருக்கும். இது நடுவில் நாங்கள் இன்ட்ரீம் பே அவுட்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பென்ஷன்ஸுக்கு. இதில் நடைமுறையில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, ஃப்ரேமிங் த ரூல்ஸ் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் நடந்துகிட்ருக்கு ஒர்க்கு. கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரும் நடைமுறையை கொண்டு வரப்படும். இந்த அவைக்கு திருப்பி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், டேப்ஸ்ன்றது கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படும். தேங்க்யூ.